ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூனியன் பாசிபிள் ஆகுமோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது எங்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், ஸோ அப்படி கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம கவுண்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Eight of Cups, okay. Two of Pentacles. Three of Pentacles. Page of Swords. Four of Pentacles. World. Okay. Four of Swords. Nine of Cups. Ace of Wands. Nine of Swords. Three of Cups. Queen of Swords. Very good. Okay. So bottom of the deck. Six of Swords. Morality. Okay. Comparison. Harmony. Participation. Conditioning. Outsider. Nothingness. Guidance. Master. Totality. Guilt. Food. Okay. Miser. ஓகே. ஸோ இன்றைக்கி வீட்டில் வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு யூனியன் பாசிபிள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது. இது ஒரு ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். இந்த ஒரு ரீடிங்கை நீங்கள் ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் யாரும் பர்சனலாக அவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதுங்க. ஓகே. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சரி. இந்த ரிலேஷன்ஷிப், இந்த ஆக்சுவலி நமக்கு கார்டில் நமக்கு ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2 பேரும் மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்லேருந்து ப்ராக்டிக்கலாக மூவ் ஆன் ஆகிட்டு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இந்த ஒரு பர்சன், ஆக்சுவலி இந்த பர்சன் பயங்கரமாக ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இந்த ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டு வேறு ஒன்று கிடையாது. சில மனுஷங்களுக்கு வந்து
ஆக்சுவலி வந்து மைண்டு ஓவராக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அவங்க மைண்டு வந்து எனி டைம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க மைண்டு சும்மாவே இருக்காது. எனி டைம் ஏதாவது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சும்மா தேவையில்லாமல் அதை யோசிக்கிறது, இதை யோசிக்கிறது, இது எல்லாமே யோசித்து அவங்களுக்கு லாஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் லாஸ்ட் நம்மக்கிட்ட காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துருண்டு. ஆள் ஒரு நேரம் மைண்டை வச்சு சும்மா இருக்காமல் எதையாவது திங்க் பண்ணி மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து லாஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனுக்கும் லாஸ்ட் நீங்கள் பலியாகி லாஸ்ட்டு உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஆள் மூவ் ஆன் ஆகிட்டு ப்ராக்டிக்கலாக மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து. ஓகே, தென் அதுக்கப்புறம் இந்த ஆள் ஆக்சுவலாக ஆப்போசிட் இருக்கிற பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு இனி நம்ம என்ன பண்ண முடியும், நீங்களும் மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, மேபி இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகி 4 months இருக்கலாம், இல்லைங்க ஒரு சில உங்களுக்கு 6 months ஆகிருக்கலாம், ஏப்ரல் மந்தாக இருக்கலாம் செப்பரேஷன் ஆனது, இல்லைங்க ஜூன் மந்தாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் மந்தாக இருக்கலாம். டோட்லி ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு செப்பரேஷனில் இருக்குது. ஆக்சுவலி ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டு மேபி கான்டாக்டில் இருக்கிறீங்கன்னா ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுத்துட்டு இல்லை. ஓகே, தென் இங்கே நமக்கு ரீடிங்கில் நமக்கு மனசிலாகிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இங்கே 2 சுச்சுவேஷன் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு உங்களையும் இன்னொரு சுச்சுவேஷனையும் வச்சு கம்பேர் பண்ணிட்டு மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை தன்னோட அந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி கூட கம்பேர் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் உங்களையும் தன்னோட கெரியர் கூட கம்பேர் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க உங்களையும் அவங்க ஃப்ரெண்டு கூட கம்பேர் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் உங்களையும் ஆப்போசிட் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கூட இவர் கம்பேர் பண்ணிட்டு அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டுல இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து கொஞ்சம் எமோஷ்னலி பேலன்ஸான ஒரு பர்சன். அவருக்கு இருக்கிற கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை அதெல்லாம் தனக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வைக்க தெரிஞ்ச ஒரு பர்சன். ஓகே, அப்போ பல தடவை இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் இவரே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு சைலண்டாக ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு இல்லை. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாததுனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். 2 சுச்சுவேஷன் இருக்குது, அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, ஸோ வெரி குட் எனர்ஜி. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்னெல்லாம் வழி அனுபவிக்கணுமோ, என்னெல்லாம் பாடம் கற்றுக்கணுமோ எல்லாம் கற்றுக்கிட்டு முடிஞ்சு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பல லெசன் லேர்ன் பண்ணி கொடுத்துருக்குது. பட் அந்த ஒரு லெசன் வந்து ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாமே ஒரு லெசன் தானே. அந்த ஒரு லெசனில் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு தெரிஞ்சிட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அடித்து பொழிச்சு உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே, கோயிட் வித் ஃபோர் சுச்சுவேஷன். நீங்கள் இப்போ என்ன வைப்ரேஷன் இருக்குன்னா, சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி எதுக்கு நம்ம மைண்டே ஹார்ட்டையும் போட்டு நம்ம புண்ணாக்க போகிறோம். சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுவோம். ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நம்ம ஜீவிப்போம். நம்ம எதுக்கு முடிஞ்சு போன விஷயங்களை திங்க் பண்ணி நம்ம மைண்டை போட்டு கஷ்டப்படுத்த போகிறோம். எல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கான், எல்லாம் பார்த்துப்பான். நம்ம இன்றைக்குள்ள நாள் அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நம்ம இருப்போம், ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன விஷயங்களால் நம்ம திங்க் பண்ணனால கட்டாயம் நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆகும், டிப்ரெஷன் தான் ஆகும். அதே நாளைக்கு நடக்க போகிற விஷயம் நம்ம கையில் கிடையவே கிடையாது. அதே நம்ம திங்க் பண்ணால் அதுவும் நமக்கு கட்டாயம் ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும். தென் சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் இங்கே நம்ம நினைக்கிறது இங்கே என்ன நடக்குது, எல்லாமே மேலே இருக்கிறவங்க நினைக்கிறது நடக்குது. ஸோ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ண போகிறோம், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஃபீல் ஆக போகிறோம், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆக போகிறோம். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். எல்லாம் அவன் பார்த்து கொண்டு சொல்லிட்டு கரெக்டான சுச்சுவேஷன் நீங்கள் பயங்கர ஹை வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. அவங்களுக்கான ஒரு ரீடிங், அதர்வைஸ் நாட். ஸோ அது மட்டும் அவங்களுக்கு கோல் உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, முன்னாடி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் 24/7 இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணி எப்போ வருவாங்க நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி நிற்கவே இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எனக்கு லைஃப்பில் ஒரு கோல் இருக்குது, எனக்கு லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் இருக்குது, நானும் லைஃப்பில் சாதிக்கணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தான் இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இல்லை, எனக்கு ரிலேஷன்ஷிப்பை தாண்டி நான் சாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
ஓகே. நீங்க ஏதோ பவுண்டரி செட் கரண்ட் சிச்சுவேஷன் நீங்க இந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு ஒரு கோல், உங்களோட கோலை நோக்கி நீங்க அடிச்சு புடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே. ஓகே. தென் ஆப்போசிட் இருக்கிற பர்சனை பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. ஓகே. எனக்கு பார்க்கும்போது காமெடியாக இருக்குது கார்டு பார்க்கும்போது. ஓகே. ஆக்சுவலி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? கரண்ட் சிச்சுவேஷன் ஒரு பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணலை, கம்யூனிகேஷன் பண்ணலை, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஓகே. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுக்கு லைஃப்பில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கோ உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கோ ஆளுக்கு லைஃப்பில் ஒரு ஹாப்பியான விஷயங்கள் எதுவும் இப்போ நடந்துட்டு இல்லை. டோட்லி ஆள் ஹாப்பியே கிடையாது. ஓகே. பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். ஆளுக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு ஹாப்பினஸோ ஏதோ ஒரு பீஸோ இருந்தால் தானே ஆள் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். ஓகே. நீங்கள் நினைக்கிறீங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நம்மளை காண்டாக்ட் பண்ணலை, கம்யூனிகேஷன் பண்ணலை, அப்போ நம்மளை வந்து நம்ம இல்லாட்டாலும் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க போல நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க. கிடையவே கிடையாது. அவங்க லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் அவங்க ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரியும் ஒரு சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிற லைஃப்பில் அமையலை. ஓகே. அதனால தான் ஆள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா? கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. கர்மா விடாது. தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும் சரி, அனுபவிச்சு ஆகியே ஆகணும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு நிறைய லெசன் லேர்ன் பண்ணிட்டு லாஸ்ட் எண்டிங்கில் யூனிவர்ஸ் உங்களை ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆக்கிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மெடிடேஷனோ ஹீலிங்கோ ஏதாவது நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். உங்களை நீங்கள் ஹீல் ஆக்கிட்டு உண்டு, உங்களை நீங்கள் சரியாக்கிட்டு உண்டு, உங்களை நீங்களே சரி பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஹாப்பி, உங்கள் லைஃப் அடிப்பொலியாக போயிட்டுருக்குது, உங்கள் கோல் நோக்கி போயிட்டுருக்குறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நோக்கி நீங்கள் போகலை, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. உங்களுக்கான ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் பேஷன்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஆப்போசிட் இருக்கிற பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் ஓடி வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கோ கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கோ ஆளுக்கு லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஆக்சுவலி ஆளுக்கு லைஃப்பில் இவர் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலை. யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனை எல்லா விதத்துலையும் பிளாக் ஆக்கிட்டு உண்டு. வெளியே இந்த பர்சன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிட்டேன், எமோஷ்னலி பேலன்ஸ்டு. எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை வந்தாலும் வெளியே சிரிச்சு காட்டக்கூடிய ஒரு கேரக்டர், ஃபேஸில் ஒரு புன்னகை வச்சுட்ருக்க ஒரு கேரக்டர். ஓகே. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஆளே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆளுக்கு லைஃப்பில் கிடையாது. ஆள் ஆல்ரெடி எவ்வளோ வலி வேதனை வந்தாலும் ஆளுக்கு சப்ரெஸ் பண்ண தெரியும். அதனால ஆள் அந்த வலியும் வேதனையை தாங்கிட்டு ஆள் வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் ஆள் லைஃப் டோட்லி டார்க் ஆகிட்டு உண்டு. எல்லா சைடும் இவருக்கு ஒரு பிளாக் ஆகிட்டு உண்டு. ஃபேமிலியில் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸில் இருக்கட்டும், கெரியரில் இருக்கட்டும், எல்லா சைடும் இவருக்கு பிளாக்கேஜ் வந்துட்டு உண்டு. டோட்லி ஆள் சீரோ ஆகிட்டு உண்டு இந்த சுச்சுவேஷனில். அப்போ இந்த சுச்சுவேஷனில் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க? ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் எண்டப் ஆகி போச்சு, எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் நமக்கு பிரேக்கப் ஆச்சு, ஸ்டார்டிங்கில் செப்பரேஷன் ஆச்சு. ஸோ அந்த டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம ஓடி போய் ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கணும். இந்த ஒரு பர்சன் நம்மளை விட்டுட்டு போகிறாங்க, நமக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு இல்லை, அந்த டைம் ஓடி போய் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சரி பண்ணியிருந்தோம், எனக்கு நல்லா இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. ஓகே. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போகும்போது நம்ம பார்த்துட்டு இருந்தோம், போகட்டுன்னு நம்ம இருந்தோம், அது போயிடுச்சு. இனி ஒன்றும் சரியாக போகிறது கிடையாது. ஏன்னா டைம் பீரியட் ஓவர் ஆகி போச்சு. நீங்கள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டீங்க. டோட்லி உங்கள் சைடு நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க. அப்போ இவர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் லைஃப்பில் இனி ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டிய டைமில் ஆள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காம ஆள் சைலண்டாக நின்றுட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆளுக்கு உங்கள் மேலே பயங்கர இஷ்டம் உண்டாது. உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் அப்படியே இந்த ஒரு போஸ்ட் என்ன ஆத்மார்த்தமாக ஸ்நேகிக்கிறாங்க, என் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு, லவ் உண்டு, கேரிங் உண்டு, எல்லாமே ஒன்றுன்னு தெரியும். எல்லாமே வச்சு அதை எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு என்ன யூஸ்? அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்ல. அதேமாதிரி இவர் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரணும். உங்களோட ஸ்நேகம், ஃபீலிங்ஸ், எமோஷன் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ஒவ்வொரு வாட்டியும் உங்களை வந்து உங்களே வர வைக்கிறது. எல்லா ஆக்ஷன் நீங்கள் எடுக்கட்டும், எல்லா எஃபோர்ட் நீங்களே எடுக்கட்டும், இவர் பார்த்துட்ருப்பார் சைலண்டாக இருந்து. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆக்ஷன் எடுக்க இவர் எல்லாத்தையும் அப்படி எந்த ஒரு கஷ்டப்படாமல் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டே இருப்பாங்க. அது அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு உண்டு.
இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு க்ரோ வேணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணியிருக்கணும். கட்டாயம் நீங்கள் ஹை வைப்ரேஷன் நீங்கள் இருக்கணும். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணாத வரைக்கும், உங்களோட வாலி வர்த்து மனசாக வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு அவுட்கம் கிடையாது. காரணம் என்ன கேட்டால், பயங்கர ஈகோ பிடிச்ச ஒரு பர்சன், பயங்கர ஆட்டிடியூட் பிடிச்ச ஒரு பர்சன். ஓகே, எல்லாம் நீங்கள் எடுக்கட்டும், எல்லாம் நீங்கள் பார்த்துக்கூட எல்லாமே நீங்களே பண்ணிக்கோங்க, ஐ டோன்ட் கேர், இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வேணும், அவுட்கம் வேணும், கட்டாயம் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். உங்களோட வேல்யூ வர்த்து மனசில் உங்கள் பவரில் நீங்கள் நின்னால் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு அவுட்கம் கிடைக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்களா? இவங்க உங்களை மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, இவருக்கு லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை. மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் ஆன்லைன் வழியாக கனெக்ட் ஆகிருக்கலாம், ஆன்லைன் வழியாக கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கலாம், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு. ஓகே, ஸோ இவருக்கு இப்போ இவர் இந்த அளவுக்கு உங்களை வந்து நினைக்கிறாங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க, அதுக்கு எனக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு கம்ப்ளீஷன் வந்து இவருக்கு எங்கேயும் ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, இவருக்கு கம்ப்ளீஷனுங்கிறது நீங்கள் இந்த பர்சனல் லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு 9 of Cups மாதிரி ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று மிஸ்ஸிங், ஏதோ ஒன்று என்னை விட்டு போயிட்டு உண்டு, ஏதோ எனக்கு ஒரு குறவு உண்டு, என்னதோ என்னை வந்து முழுசாக நான் வந்து ஃபீல் ஆகலை, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. அது என்ன தெரியுமா மிஸ்ஸிங், இவர் என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுறாரு, உங்களோட சைலன்ஸு. மேபி இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஆடி பாடி கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இருக்கிற வரைக்கும் அவருக்கு அது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வருதுன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட். உங்களோட சைலன்ஸ் தான் இவருக்கு இங்கே மிஸ்ஸிங் ஃபீலாக வந்துட்டு உண்டு, ஏதோ ஒரு குறவு உண்டு, என் லைஃப் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, என் லைஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிட்டு இல்லை. ஓகே, பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈகோ. இவர் நினச்சா ஆக்சுவலி நீங்கள் டோட்லி மறந்துட்டீங்கன்னா கேட்டால் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டல. காரணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு போர்ஸோட கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. உங்கள் லைஃப்பில் உங்கள் கண்ணுக்கு முன்னே உங்களை ஹாப்பியாக நீங்கள் எவ்வளோ தான் வச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு, இல்லாமலாம் இல்லை. அதே மாதிரி இவருக்கும் இந்த ஒரு பர்சன் எப்போ வந்து நீங்கள் கட்டாயம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க, ஓகே இவங்க திருந்திட்டாங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க நீங்கள் ரெடி. ஓகே, இந்த ஒரு பர்சன் நினச்சாச்சுன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை பற்றி எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, உங்கள் மைண்டில் இந்த ஒரு பர்சன் இருக்காங்களா, மறுபடி இந்த ஒரு பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இந்த ஒரு பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா, அவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஒரு விஷயமும் உங்களை பற்றி கிடைக்கல அவருக்கு. ஓகே, இருந்தாலும் பயங்கரமாக உங்களை ஸ்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரை பண்ணுறாங்க, ஏதாவது டீட்டெயில் கிடைக்காதா, அவங்க மனசில் இப்போ நம்ம இருக்கிறோமா, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது டீட்டெயில் கிடைக்கிறதா ட்ரை பண்ணுறாங்க. பட் ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா நீங்கள் பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு ஒரு நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. ஸோ அதனால் இவருக்கு ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல, இவருக்கு ஒரு கம்ப்ளீஷனே ஃபீல் ஆகிட்டு இல்லை, பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு தெரியுது ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு. மேபி அவங்க லைஃப்பில் வேறு யாராவது என்ட்ரு ஆகிட்டுண்டா இருக்கும். ஏன்னா முன்னாடி எப்பவும் நம்ம காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி கரவாடி எப்பவும் நம்ம பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நம்மளை சுத்தமாக கண்டுக்கையில் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா வேறு யாராவது அவங்க லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு. அதை நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு, அதனால நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம இனி போயாச்சும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, நம்ம இனி போயாச்சும் நம்ம நேம் டேமேஜ் ஆகி போயிடுமோ, அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, ஃபுல்லாக உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. மேபி உங்களை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் யார்கிட்டே கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இது ஒரு பர்சன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சனுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். ஓகே, இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட மேபி ஏதாவது விஷயங்களை ஷேர் பண்ணலாம், மேபி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அந்த பர்சனுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம், இல்லைங்க இவருக்கு யூனிவர்ஸாகவே சில கைடன்ஸ் இவருக்கு கொடுக்கலாம். ஓகே, ஆக்சுவலி இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு லைஃப்பில் டோட்டில் ஒரு டார்க்னஸ் ஃபீல் ஆகுது, ஒரு ஹாப்பினஸ் கிடையாது, கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, டோட்லி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இவருக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ்ஸோ ஒரு சந்தோஷமாக இவருக்கு எதுவுமே கிடையாது. பட் இவருக்கு ஒரு ஹாப்பினஸ் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், இவருக்கு ஒரு லைஃப்பில் ஒரு செலிப்ரேஷன் வேணும். ஆக்சுவலி இந்த போஸ்ட் உங்கள் கூட ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பார்ட்டி ஒரு மீட்டிங் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இவர் பயங்கரமாக உங்களை ஸ்டாக் பண்ணுறாரு. ஸ்டாக் பண்ண டைமில் என்ன ஆகுது, அவருக்கு பயமும் உண்டு, இன்னும் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தூக்கம் இல்லை. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நம்ம பண்ண வேண்டிய டைம் நம்ம பண்ணியிருக்கணும். இனி ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணி என்ன ஆப்போசிட் பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு அவங்க மனசில் இப்போ நம்ம இருக்கிறோமான்னு தெரியலையே,
இதெல்லாம் இந்த போஸ்டருக்கு திங்க் பண்ணக்கூடிய டைமில் ஆளுக்கு தூக்கமே கிடையாது. பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன், மிட் நைட்டில் எழும்புறது, மிட் நைட்டில் எழும்பி உட்காந்து ஃபீல் பண்ணுறது, தூக்கம் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறது, இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக சுத்தமாக ஹாப்பியே கிடையாது. இவருக்கு எப்படின்னா ஆக்சுவலி இவருக்கு இப்போ லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸும் இவர் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் இப்போ கிடையாது. மேபி இவரை சுற்றி எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வரலாம், பட் இவருக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ். இவருக்கு ஹாப்பினஸ்ங்கிறது உங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் கூட மனசை விட்டு பேசணும், இதுதான் இப்போ இவருக்கு ஹாப்பினஸ். ஸோ அது பண்ண முடியலன்னு சொல்லும்போது இவருக்கு அது இவருக்கு அவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் கூட ஒரு செலிப்ரேஷன் பண்ணி இவருக்கு ட்ரீம் ஆகும். பட் அது நடக்கலைன்னு சொல்லும்போது இவருக்கு எங்கேயாவது யாரும் இல்லாத இடத்துல அப்படியே ஒரு சவுண்டு போட்டு கொஞ்சம் அழுதா கொள்ளலாம். பயங்கரமாக அந்த மாதிரி தான் இவங்க ஃபீல் ஆகிட்டு இருக்குது கரண்ட் சுச்சுவேஷனில். நல்ல ப்ரேயர் பண்ணுறாங்க. மேபி ஏதாவது மேனிஃபெஸ்டோ டெக்னிக் எதாவது ஃபாலோ பண்ணலாம், யூனிவர்ஸ் கிட்ட பயங்கரமாக ப்ரேயர் பண்ணாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஓகே ஆனால் கொள்ளலாம், எல்லாம் சரியான கொள்ளலாம், எல்லாம் சேஞ்ச் ஆனால் கொள்ளலாம், ஏதாவது மிராக்கிள் நடந்தால் கொள்ளலாம், எப்படியா ஆப்போசிட் ஒரு பர்சன் என் லைஃப்பில் மறுபடியும் வந்தால் கொள்ளலாம். பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ இந்த பர்சன் இப்போ ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. ஓகே, ஸ்டார்டிங்கில் நான் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கல, நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பட் இப்போ நான் கொடுக்கறதுக்கு ரெடி. பட் அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, என்னை சேவ் பண்ணுவாங்களா? இந்த டவுட்டு தான். ஓகே, மேபி இவருக்கு லைஃப்பில் எவ்வளோ இவர் ஹாப்பியாக வைக்கிறதுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபேமிலிஸ் இருக்கலாம், இவருக்கு நிறைய நகை, பணம், வேலை எல்லாமே இருக்கலாம். பட் இவருக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடையாது. இவருக்கு ஹாப்பினஸ் நீங்களாகும். ஓகே, என்னதான் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு பர்சன்கிட்ட ஃபீலிங்ஸ், எமோஷன் எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இல்லை. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு நியூ பிகினிங் வேணும், ஒரு நியூ க்ரோ வேணும். என்னோட ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும், என்னோட காதல் மறுபடியும் புதுசாக நடந்ததெல்லாம் போட்டு இனி முதலேருந்தே ஸ்டார்ட் ஆகணும், புதுசாக இருக்கணும். இனிமேல் நான் ஃபீலிங்ஸ், எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண நான் ரெடியானு. பட் என்ன பண்ணணும் தெரியலை. ஓகே, பட் என்ன பண்ணணும் தெரியலை. ஈகோயும் பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, முன்னாடி இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நீங்களாம் வெளியே போகும்போது ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து உங்கள் மேலே லவ் வந்துட்டு, உங்கள் மேலே ஸ்நேகம் வந்துட்டு, உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றுலேருந்து ரீஸ்டார்ட் ஆகும்னு இவங்க ஆசைப்படுறாங்க. ஓகே, ஓகே. ஸோ என்ன தான் அந்த பர்சன் முட்டியும் மோதினாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க லைஃப் டோட்லி டார்க்கு தான். கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும் சரி, கர்மா கட்டாயம் நமக்கு உண்டு. ஸோ இவருக்கு இப்போ எல்லா விஷயங்களும் மனசில் ஆகிட்டு உண்டு. இவருக்கு தெரியுது, பட் என்ன பண்ணணும்னு இவருக்கு ஐடியா இல்லை. ஓகே, காரணம் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, வந்தால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, நம்ம நேம் கெட்டு போயிடுமோ. நம்மளை ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அது நம்மளை ஒருத்தவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க அவ்வளோ பவரா? நம்மளை ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பெரிய ஆளா? நம்ம ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணுற லெவலில் நம்ம இருக்கக்கூடாது. வந்தால் ஃபியர் உண்டு, ரிஜெக்ட் பண்ணிவிடுவீங்களோன்னு. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அடிக்க மேலே அடிபட்டுண்டு, வலிக்க மேலே வலியை அனுபவிச்சுட்டு ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பட் கட்டாயம் ஒரு போர்ஷன் தெரிஞ்சு வந்தால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, இவருக்கு ஆக்சுவலி கைடன்ஸ் வேணும். எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, நம்ம இந்த ஒரு பர்சன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும் ஐடியா தெரில, எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கன்னு கேட்கலாம். ஓகே, எனக்கு என்ன தெரிஞ்சு கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கர்மாவோட எண்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ ஸ்டார்ட் ஆகும், ஒரு ரீபர்த் வரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அது யூனிவர்ஸாகவே கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்சுவலி இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு பர்சனோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கிறதுக்கு, சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு, கர்மாவோட எண்டிங்கில் இந்த யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சன் ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க. யூனிவர்ஸ் ஜஸ்டிஸ் கொடுக்குற டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரீபர்த் வரும். ஓகே, ஓகே. ஸோ இதுதான் கட்டாயம் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த் உண்டு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. கட்டாயம் ரீபர்த் உண்டு. யார் செல்ஃப் லவ் பண்ணுறீங்களோ, பயங்கரமாக கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரீபர்த் உண்டு. பட் இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு சில விஷயங்களை ஆசைப்படுறோம், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஆசைப்படுறோம். ஓகே, பட் அது நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்கணும்ல. யூனிவர்ஸ் கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபேஷியல்ஸில் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக ஸ்பிரிச்சுவல் அவைக்கிற நீங்கள் ஆகிருக்கிறீங்க, ஹை வைப்ரேஷன் இருக்கிறீங்க, செல்ஃப் லோ பண்ணுறீங்க, உங்களோட வாலி வர்த்து மனசிலாக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபேஷியல்ஸ் எனர்ஜி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஜென்மம் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு கழிவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ப்ராப்பராக நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேஷியல்ஸ் வரும்.
ஓகே. ஸோ பேஷன்ஸோடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் நடக்க வேண்டிய டைமில் கரெக்டாக நடக்கும். ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே. மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 55 ஏஜ் இருக்கலாம். நமக்கு 444 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், 555 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், 555 444 கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 21 important. Yes, 21. Okay. மேபி ஒரு சிலவங்களுக்கு 33 ஏஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இல்லைனா டேட் ஆஃப் பர்த்தோ இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. ஓகே. தென் வீடியோ பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜிங்க நமக்கு அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.